அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் தோஷம். பொதுவாக நவகிரகங்களில் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருக்குது. அதாவது செவ்வாய் தோஷமானா இல்லை, செவ்வாய் ஒருவருக்கு பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் தான் சகோதரகாரகன், தைரியகாரகன், இளைய சகோதரத்துக்கு அதிபதி, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, நம்ம எடுக்கக்கூடிய செயல், நம்ம செய்யக்கூடிய செயலில் வெற்றியை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அசையா சொத்துக்கள், நிறைய சுவந்தார்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய நிலபுலங்கள் சேர்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அதே போல் இந்த செவ்வாய் தான் இயந்திரம், பெரிய பெரிய மிஷினரிலாம் வச்சு வேலை செய்கிறாங்களே, பெரிய ஃபேக்ட்ரி, மிஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, இது எல்லாமே செவ்வாய் தான். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய். பெண்கள் எப்படி ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரனோ, பெண்களுக்கு கலத்திரக்காரகன் யாருன்னா செவ்வாய். ஆக இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் செவ்வாய் தோஷமாக எப்படி அமையுது? திருமணம் சம்பந்தமாக ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுது திருமண தடைகளையும், திருமணத்திற்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகளையும் செவ்வாய் ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. அதற்கான பரிகாரம் என்ன? அதற்கான இயற்கையான தீர்வு, அதாவது பரிகார செவ்வாய்ன்னு இருக்குது. இயற்கையிலேயே பரிகாரம் அடையக்கூடிய அமைப்புலையும் இருக்கிறது இல்லையா. அதனால் பரிகார செவ்வாய் எப்படி இருக்கும்? அதனால் அந்த செவ்வாயோடைய இந்த தோஷம், செவ்வாய் தோஷம் என்பது என்ன? அது இயற்கையிலேயே பரிகார செவ்வாய் ஆயிருக்கா, இல்லை நம்ம கோயில்களில் போய் பரிகாரம் செய்யணுமா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுகிறது பொதுவாக. அதுவே இந்த 7ஆம் இடமுத்து செவ்வாயும் 8ஆம் இடத்து செவ்வாயும் வலுவான செவ்வாயாக சொல்லப்படுகிறது. இந்த 2, 4, 12 செவ்வாய் வலு குறைந்த செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சனி, ராகு, கேது இந்த பாவ கிரகங்களுடன் செவ்வாய் சேர்ந்தால் இயற்கையாகவே அது பரிகார செவ்வாயாக சொல்லப்படுகிறது. அதாவது 10 டிகிரிக்குள்ள இந்த சனி, ராகு, கேதுக்களுடன் சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த செவ்வாயுடைய வலு குறைந்து அது பரிகார செவ்வாயாக மாறிவிடுகிறது. அதே போல செவ்வாய் மேஷம், விருச்சகம் இந்த 2 வீட்லையும் ஆட்சி பெறுவார். கடகத்தில் நீச்சம் பெறுவார், மகரத்தில் உச்சம் பெறுவார். ஆக ஆட்சி பெறும் பொழுதும், உச்சம் பெறும் பொழுதும், நீச்சம் பெறும் பொழுதும், கடகத்தில் நீச்சம் பெறும் பொழுதும் செவ்வாய் பரிகார செவ்வாயாக மாறிவிடுகிறார். அதாவது தோஷத்தை கொடுக்காத செவ்வாயாக மாறிவிடுகிறார். ஆக இந்த அமைப்பில் எல்லாம் இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் கூட அது பரிகார செவ்வாயாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த 2, 4, 7, 8, 12 இந்த 7, 8 வலுவான செவ்வாய் இல்லையா. ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 7, 8 உள்ள செவ்வாய் ஜாதகத்தை அந்த 7, 8 உள்ள 7ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடத்து செவ்வாய் உள்ள வரனை தான் இணைக்கணும். இந்த 2, 4, 12 உள்ள செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லையா, பரிகார செவ்வாய் ஆகாமல் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம். இந்த 2, 4, 12 இந்த செவ்வாயோட, ஏன்னா இது வலு குறைந்த செவ்வாய், அதில் தோஷம் அதிகம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது குடும்ப செவ்வாய், வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுடு சொற்கள், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை ஏற்படுறது, ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை கொடுக்கும். 4ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது சுகக்குறைவு, நிறைய அலைச்சல்கள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை, ஒரு வாகன சம்பந்தமான விபத்து, இந்த மாதிரியான விஷயங்களில் கொடுக்கும். ஆக 4ஆம் இடத்து செவ்வாயும் தோஷம். 7ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா கணவன், 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் இல்லையா. அதனால என்ன ஆகும்னா அடிக்கடி இருவருக்கும் கருத்து பேதம், அதாவது அடிக்கடி கருத்து வேறுபாடு நிலவிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பிரிவினைகள் அடிக்கடி, அப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து, சண்டை போடுறது, அப்புறம் சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரியே நிலைமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். 8ல் செவ்வாய் இருக்கிறது மாங்கல்ய தோஷத்தை உண்டு பண்ணும். ஆக அதாவது மாங்கல்ய தோஷம்னா மாங்கல்யம்னா கணவருக்கு, அதாவது வாழ்க்கை துணைக்கு குடும்பஸ்தானம் இல்லையா, அவருக்கு மாரகம். 2ஆம் இடங்கிறது என்னவா, மாரகம் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஆக 8ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது அது மாங்கல்ய தோஷத்தை, கணவருடைய அல்லது மனைவியுடைய ஆயுளை பாதிக்க, முக்கியமாக பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அப்போ கணவருடைய ஆயுளை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுவே 12ஆம் இடத்து செவ்வாய் அப்படின்னா 12ஆம் இடங்கிறது என்ன, அயன சயன போகஸ்தானம். போக குறைவு ஏற்படும், அதாவது கட்டில் சுகம் குறைவுபடும்.
இது அடிக்கடி பார்த்தோன்னா 12ஆம் இடங்கிறது வேறு மறைவு சாணம் இல்லையா? அதனால் அடிக்கடி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறது, இங்கே இருக்கிறது, எப்பயாவது ஒரு 4 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எடுத்து ஒரு தடவை வர்றது, இந்த மாதிரி அடிக்கடி பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த 12ஆம் இடத்து செவ்வாய். ஆக இந்த செவ்வாய் இருக்கும் பொழுது 2, 4, 12 உள்ள செவ்வாயை 2, 4, 12 உள்ள செவ்வாய் ஜாதகத்தோடு இணைப்பதும் 7, 8 ஜாதகம் 7, 7ஆம் இடத்து செவ்வாய் 8ஆம் இடத்து செவ்வாயை 7ஆம் இடத்து செவ்வாய் 8ஆம் இடத்து செவ்வாய் உள்ள ஜாதகரோடு இணைப்பதும் மிகச் சிறப்பானது. அதுவும் பரிகார செவ்வாய் இருந்தால் இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இது இந்த மாதிரி அமைப்பு திருமணத்துக்கு தடையையும் ஏற்படுத்துகிறது. ரொம்பவும் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகிறது. ரொம்ப ஒரு பெண்ணு பார்க்க ஆரம்பித்தா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இழுத்துட்டு போகிறது, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தா 2 வருஷம் 3 வருஷம் இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி திருமண தடையையும் ஏற்படுத்துகிறது. அதற்கு திருமண தடையை விலகுவதற்காக வைத்தீஸ்வரன் ஒரு செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சிவப்பு பட்டும் அரளிப்பூ மாலையும் அங்கே உள்ள தையல் நாயகி அம்மாள், வைத்தீஸ்வரன், முத்துக்குமார சுவாமி, செவ்வாய், விநாயகருக்கு பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வரும்பொழுது இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் தோஷம் விலகாது, திருமண தடைகள் விலகும். தடைகள் விலகி விரைவில் திருமணம் கைகூடி வரும் அமைப்பாக இருக்கும். ஆக இந்த செவ்வாயை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். நடைமுறையில் இந்த செவ்வாய் தோஷம் சில அதனுடைய சொல்லப்பட்ட அந்த கெடுபலனையும் சரி நற்பலன்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.